நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. மத்திய அரசாங்கத்தின் ஒரு நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகங்களின் சுதந்திரத்துக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளாலும் தற்போது வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்ன? ஜனவரி மாதம் பத்தன்கோட்டில் ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. நம்முடைய ஒரு ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதலை நேரடியாக கவர் செய்து ஒளிபரப்பிய பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒரு தொலைக்காட்சி அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே ராணுவ ரகசியங்களை, ராணுவம் எங்கே இருக்கிறது என்பது போன்ற மிக முக்கியமான சில தகவல்களை தொலைக்காட்சியில் வெளியிட்டு விட்டது. ஒரு ஹிந்தி மொழியில் வரக்கூடிய ஒரு வட இந்திய தொலைக்காட்சி வெளியிட்டு விட்டது என்று கூறி அந்த தொலைக்காட்சி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். ஒரு நாள் முழுவதும், நவம்பர் 9ஆம் தேதி முழுவதும் அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை. இது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு செயல், ஜனநாயகத்தை மீறிய ஒரு செயல் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும், காங்கிரஸ், தமிழகத்தில் திமுக, மதிமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பு குரல்களை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் மட்டும் செய்கிறார்களா என்றால் இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கம் உட்பட தேசிய எடிட்டர்ஸ் கில்ட் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்களுடைய சங்கம், பத்திரிகையாளர்கள் சங்கம் என பல்வேறு சங்கங்கள் இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக ஒரு செய்தி தொலைக்காட்சி மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னர் மற்ற பல என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகள் மீது நடவடிக்கைகள் முன்காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு செய்தி தொலைக்காட்சி மீது எடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இது ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடுகிறதா? இன்று இது தேச பாதுகாப்பு கருதி, தேச நலன் கருதி என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் நாளை மற்ற விஷயங்களுக்கும் பரவிவிட்டால் என்னாகும்? ஊடக சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழ, ஊடகங்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இது போன்ற குறிப்பாக ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் இருக்கும்போது அதை ஒளிபரப்புவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? செல்ஃப் ரெகுலேஷன் என்ற தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை தாண்டி மற்ற ஒரு ஒட்டுமொத்தமாக சட்டப்பூர்வமாக ஊடகங்களை ரெகுலேட் செய்வதற்கான ஒரு வரையறை தேவைப்படுகிறதா? இப்படி பல்வேறு மற்ற கேள்விகளையும் கூட இந்த ஒரு விவாதம் எழுப்பியிருக்கிறது. இது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. என்டிடிவி ஒளிபரப்புக்கு தடை, தேசப்பற்றா மிரட்டலா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் அரவக்குறிச்சியிலிருந்து நம்மிடையே இணைகிறார் திரு நரேந்திரன் அவர்கள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதே போல மூத்த தலைவர் திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் இந்த ஒரு டிபேட்ல ஊடகம் கேள்விக்குள்ளாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் பத்திரிகையாளர்கள் கிட்டேருந்து இந்த டிபேட்டை துவங்கலாம்னு நினைக்கிறேன். திரு ஷியாம், முதலாவதா உங்களுடைய பார்வையை பெற விரும்புகிறேன். இந்த ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நடவடிக்கை, ஒரு செய்தி தொலைக்காட்சி மீது முதல் முறையா ஒரு நாள் முழுக்க இந்த செய்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஒரு அந்த நாட்டுடைய பாதுகாப்பை அந்த தொலைக்காட்சி காம்ப்ரமைஸ் செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு காரணம் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது, நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க அரசாங்கத்துடைய நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்டம். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நான் 3 விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று பாரதிதாசன் பாடல், இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, மூணாவது நமது செய்தி தொலைக்காட்சிகள் தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடு அறிக்கை. 3க்கும் இடையே தொடர்பு இருக்கிறது. ஊடகங்கள் என்பது அந்த காலத்திலே பத்திரிகைகள், நாங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், நீங்கள் ஊடகவியலாளர்கள். பத்திரிகைகள் பணி என்ன என்பதை பாரதிதாசன் அழகாக சொல்லியிருக்கிறார். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்றுபடுத்த பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. பத்திரிகை பெண் பேரறிவாளர் நெஞ்சிலே பிறக்க வேண்டும். பிறக்கின்ற பத்திரிகை பெண்ணுக்கு அல்லது ஊடகத்திற்கு வேலை என்ன? அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய், நிறைபொருள் ஆவாய் ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை. ஒரு பத்திரிகை ஊடகம் யாருக்கு பயன்பட வேண்டும் என்றால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், மக்களுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் கடைசி. ஏழை என்று அவன் சொல்வது அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் அண்மையிலே ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த தீர்ப்பு தான், கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க தீர்ப்பு. டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கிரிமினல் டிஃபமேஷனுக்கு எதிராக, அதாவது பத்திரிகைகளை அடக்க கிரிமினல் டிஃபமேஷன் ஆயுதத்தை அரசுகள் பயன்படுத்துகின்றன என்று சொல்லி அவதூறு வழக்குகள். இதிலே இதே பொருள், அதாவது பாரதிதாசன் இதெல்லாம் தெரியாமலேயே சொன்ன அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ற பொருளை சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தி இருக்கிறது.
என்ன பயன்படுத்தி இருக்கு என்றால் கருத்து சுதந்திரம் என்பது வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு கட்டுப்பாடுகளுடையதான் கருத்து சுதந்திரம். இந்த கட்டுப்பாடுகள் என்பதற்கு நான் வாசித்து காட்டலாமா? மூன்று வகையான விதிகளை அவர்கள் வகுக்கிறார்கள். ஒன்று, கட்டுப்பாடுகளுடன் கூடிய சுதந்திரத்தை நாம் எப்படி வரையறை செய்ய வேண்டும். ஃப்ரீடம் என்பது 1 மியூச்சுவல் கம்பேட்டிபிலிட்டி, 2 கலெக்டிவ் ஹார்மனி, 3 கான்செப்சுவல் கிரேஸ் ஆஃப் எவென்ச்சுவல் சோஷியல் ஆர்டர். அதாவது சோஷியல் ஆர்டரை எது சமன்படுத்துகிறதோ அதுதான் ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்பது சமூக சமன்பாடு, கட்டுப்பாடுகள் அற்ற சுதந்திரம் கிடையாது. நமது அரசியலமைப்பு சட்டம் 19 சுதந்திரம் என்று சொன்னாலும் அதற்கு அடுத்தாற்போல் பல கட்டுப்பாடுகளை அது விதிக்கிறது. ஆக இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே தான் இந்த நடவடிக்கை வருதுன்னு நீங்க பாக்குறீங்க? அப்படிதான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ அரசு கடுமையான அடக்குமுறையை பிரயோகிக்கிறது. உங்களைப் போலவே நானும் அதை எதிர்க்கிறேன். ஊடக சுதந்திரத்துக்கு முதல் குரல் கொடுப்பவர்களே நானும் ஒருவனாக இருப்பேன். நானும் எனது பத்திரிகை காலகட்டத்தில் எத்தனையோ வழக்குகளை சந்தித்துதான் வந்திருக்கிறேன். ஆனால் இது எப்படிப்பட்ட வழக்கு என்றால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பத்தான்கோட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் நேரடியாக ஒளிபரப்புகிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு டெக்னிக்கல் தொழில்நுட்ப புரட்சியில இது சாத்தியம். ஆனால் ஒளி பரப்பும் போது அவர்கள் இந்தி மொழியிலே என்ன சொன்னார்கள் என்றால், இங்குதான் ராணுவம் மறைந்திருக்கிறது, இங்குதான் தீவிரவாதிகள் மறைந்திருக்கிறார்கள், இங்குதான் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்று மூன்றையும் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, இங்குதான் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, இங்குதான் பொதுமக்கள் வாழ்கிறார்கள். ஆக ஹோட்டல் தாஜ்மஹால் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது ஊடகங்கள் அதை நேரலையிலே ஒளிபரப்பும் போது என்ன பிரச்சனை எழுந்தது என்றால், பல தீவிரவாதிகள் தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்து பார்த்து தங்கள் செயல் திட்டங்களை உச்சநீதிமன்றத்திலும் கண்டனத்துக்குள்ளானது. உச்சநீதிமன்றத்திலும் அது கண்டனத்துக்கு அது போன்ற ஒரு விஷயமா நீங்க இதை கருதுறீங்க. அதனால இது ஒரு தவறான நடவடிக்கை இல்லை என்பது உங்களுடைய முதற்கட்ட பார்வையா? தவறான நடவடிக்கை இல்லை என்பதுக்கு இன்னொன்றும் இருக்கிறது. என்னவென்றால், இது சம்பவம் நடந்து பல மாதங்கள் கழித்து நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் செய்துதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆக they have applied their mind. ரைட். ஒரு காலகட்டம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. திரு ராமகிருஷ்ணன், உங்களுடைய பார்வை மாறுபடுறீங்களா திரு ஷியாமுடைய பார்வை? அதாவது அவர் அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சட்டத்திற்கு புறம்பாகவோ விதிகளை மீறியோ பத்திரிகை செய்தியோ ஊடக செய்தியோ செய்யணும்னா அந்த வாதம்லாம் நாங்கள் எழுப்பலை. அதுதான் ஃபண்டமெண்டல். ஆனால் இப்போ இது முதல் முறையாக இந்த தேசிய பாதுகாப்பு அந்த ரூல் ஜூன் 2015 தான் அந்த ரூல் அந்த ரூலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக அந்த ரூலை கோட் பண்ணி தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் இந்த என்டிடிவி ஹிந்தி சேனல், என்டிடிவி இந்தியா. ஸோ அது ஸோ அதனால் அவங்களே நான் என்ன ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு இந்த விதியை பற்றி அவங்க அறியாமல் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க 30 நாளை ஒரு நாளாக குறைச்சதுக்கு ரீசன், அதனால் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இதுவாக சொல்லப்படுகிறது ஒரு செய்தி இதில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு கடுமையான தண்டனை. இந்த தண்டனையை தவிர்த்திருக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, அவங்க என்டிடிவி அந்த இதில் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தரப்பில் எடிட்டர்ஸ் கில்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இதை அவங்க இது மற்ற பத்திரிகைகள்லையும் அந்த மாதிரி சில செய்திகள் வந்திருக்கின்றன. ஸோ ஒரு என்டிடிவி அதாவது ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தை மட்டும் ஏன் நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்க, இதே போன்ற தகவல்களை மற்றவர்கள் அவங்கள ஏன் நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு. மூன்றாவது, இந்த விதியை பின்பற்றுறதோ இல்லாட்டா அது எப்படி தண்டனை கொடுக்கப்பட்ட விதம் இருக்குது இல்லையா. இப்போ நான் சார்ந்திருக்கிற ஹிந்து பத்திரிகை இன்னைக்கு தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது ஒரு அஃபிஷியல் கமிட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நியூஸ் பிராட்காஸ்டிங் அந்த அசோசியேஷன் அவங்க ஒரு அத்தாரிட்டி ஜஸ்டிஸ் ரவீந்திரன் தலைமையில் ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோ இல்லைன்னா ஒரு சுயேட்சையாக ஒரு நிபுணர்களை கொண்ட ஒரு இதுவோ அவங்க இதை டிசைட் பண்ணலாம். இது அரசாங்கமே அது செய்யும், அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் குழுவே தன்னிச்சையா ஒரு அரசாங்க அமைச்சரே இது செய்யும் பொழுது அவங்க இதை தவறாக தான் பார்ப்பாங்க. சில வார்த்தைகளை ஏன் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க அதிகாரிகளை ஆனால் அது பத்திரிகையாளராக பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம அவங்க நினைக்கிற மாதிரியான அர்த்தங்கள் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன், இது ஒரு கடுமையான தண்டனை. இது முதல் தரம் நம்மளே ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் அப்படிக்கு நார்மலி ஈவன் இப்போ இவங்களுடைய ஆர்குமெண்ட் சேக்கு இவங்களுடைய நம்ம ஒத்துண்டா கூட ஃபஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு நீங்கள் ஒரு கடுமையான ஒரு இது கொடுத்துட்டு
வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நாங்க வந்து we will be very severe அப்படி சொல்லிருக்கலாம். இது ஒரு அதீதமான நடவடிக்கை, இது ஒரு ரொம்ப கடுமையா இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. இந்த ஆப்ஷன் வந்து அவங்க செய்யாம இருந்திருக்கலாம், அதுக்கு தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் திரு பாஜகவை சேர்ந்த திரு நரேந்திரன் அவர்களிடத்துல இந்த பிரச்சனை தான் கொண்டு போக விரும்புறேன். 2 பத்திரிகையாளர்களுடைய கருத்தையுமே கேட்டிருப்பீங்க. இந்த நடவடிக்கை அதீதமான ஒன்று, இதுல வந்து அவர்களை ஒரு வார்னிங்கோட விட்டிருக்கலாம், இல்ல வேற சில நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கலாம். ஒளிபரப்பு தடை என்று சொல்லும்போது, ஒரு நாள் ஒளிபரப்ப கூடாது என்று சொல்லும்போது அது மிகவும் ஒரு அதீதமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னுமே கூட ஊடக சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தையும் கூட பல பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர் சங்கங்களும் இன்று எழுப்பி இருக்கின்றன. உங்களுடைய பதிலை பெற விரும்புகிறேன் திரு நரேந்திரன். இது அதீதமான நடவடிக்கை அல்ல, அவசியமான நடவடிக்கை என்று தான் நாங்கள் கருதி இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சகோதரர் ஷியாம் அவர்கள் பேசுகிறது தெளிவாக சொல்லியிருக்கிறது, அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று, இது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரி என்று தான் சொல்லியிருக்கிறார். அதே அவர் குறிப்பிட்ட பாரதிதாசன் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையாக இருந்தாலும் கூட இது தீவிரவாதிகளுக்கு எதையும் தெரிவிக்க கூடாது என்பதை அவர் இன்றைக்கு பாரதிதாசன் உயிரோடு இருந்தால் அவர் சொல்லியிருப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதில் ஏதோ தேவையில்லாமல் செய்தது போலெல்லாம் சொல்றதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்டிடிவி இது செய்வது முதல் முறை அல்ல. 2006-11-2008 ஆண்டு நினைக்கின்றேன், அந்த டெல்லி மும்பையில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல், அந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் அன்றைக்கு நான் தமிழக காவல்துறை ஒரு உயர் அதிகாரியோடு அன்றைக்கு வேறொரு விஷயமாக அவரோட அறையில் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலே அந்த தொலைக்காட்சி அந்த குறிப்பிட்ட அந்த என்டிடிவி சேனல் குறிப்பிட்ட அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டது. அப்பொழுது மனவேதனையோடு அந்த அதிகாரி என்னிடத்தில் சொன்னது, என்னங்க இதை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, லைவை காட்டிட்டு இருந்தா இன்னைக்கு தான் டெரரிஸ்ட் எல்லாருமே டெக்னாலஜி ரொம்ப ஹைல வந்துருச்சு, கையில் இருக்கிற செல்போன்ல எல்லாம் பார்க்க முடியுமே, போலீஸ் எங்க நிக்குது, மிலிட்டரி எங்க நிக்குது, பப்ளிக் எங்க நிக்கிறாங்க என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை, நரேந்திரன் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவாரு. ஒரு உயர்மட்ட போலீஸ் அதிகாரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றத்திலும் கூட பேசப்பட்டது, கண்டனத்திற்குள்ளானது. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ எழுப்பக்கூடிய அச்சம் என்னன்னா, இங்க இந்தியா முழுவதும் இன்று இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஏன் இந்த நடவடிக்கையை பார்த்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், ஏன் அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா, இப்பவே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நாளை இந்த காரணத்தை காட்டி இன்று ஒரு தொலைக்காட்சிக்கு நடந்திருக்கக்கூடியது நாளை வேறொரு தொலைக்காட்சிக்கு வேற ஒரு காரணத்திற்காக நடக்கும், வேற ஒரு பத்திரிகைகளுக்கு நடக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு முன்னுதாரணம் இன்று ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு இது பண்ணோம்ல, இதே மாதிரி இன்னைக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ, நாளைக்கு ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இஷ்யூ, நாளைக்கு நீ அரசாங்கத்தை விமர்சித்தாய் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய தொலைக்காட்சி நிறுத்தப்படுமா அப்படிங்கிற அச்சம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படிங்கறத நீங்க உணரலையா? நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. பத்திரிகையாளர் கவலைப்படுவதால் காங்கிரஸ் கட்சியை குறித்து தான் கவலைப்பட வேண்டும். ஏனென்று சொன்ன இந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை கழுத்தை நிறுத்தி ஜனநாயக படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டிலே. அவர்கள் இதை குறித்து பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல தான் நான் கருதுகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற முக்கியமாக இந்த நாட்டில் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களை கொலை செய்த காங்கிரஸ் கட்சிக்கு இதை குறித்து விமர்சனம் செய்த தேவையில்லை. ஆனால் பத்திரிகையாளர் பயப்படவும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இது ஏதோ தேவையில்லாமல் எடுக்கின்ற நடவடிக்கை அல்ல. நிச்சயமாக இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கருதி, குறிப்பாக தீவிரவாதிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கிற இந்த நாட்டில் இது போன்ற செயல்கள் இனிமேல் வரக்கூடாது என்ற ஒரு அடையாளமாகத்தான் கருத செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தின்படி ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக தெரியும், 30 நாட்கள் இதற்காக நீங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் ஒளிபரப்ப தடை விதித்திருக்கலாம். ஆனாலும் கூட அரசாங்கம் முதன்முறை என்ற காரணத்தினாலே, தெரியாத என்ற காரணத்தினாலே ஒரே ஒரு நாள் மட்டுமே ஒரு அடையாளமாகத்தான் இது செய்திருக்கின்றோம். பத்திரிகையாளர் சுதந்திரத்தில் எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோ திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை தலையிடாது. உங்களுடைய சுதந்திரத்துக்கு என்றைக்குமே நாங்கள் வடிகாலாக இருப்போம், என்றைக்கும் அதற்கு பாதுகாவலாக இருப்போம். இதுல எந்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பாக அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கீங்க. வரவேற்கத்தக்க கருத்து தான். பத்திரிகையாளர்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதால் என்னுடைய கருத்து. பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுவது பற்றி எல்லாம் பேசினீர்கள். நிச்சயமாக மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் என்ற ஊழல் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அங்கே மர்மமான முறையில் எவ்வளவு பத்திரிகையாளர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், அதற்கான விசாரணை இன்னுமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டும் கூட பாஜக மீது இருக்கிறது, இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் அந்த குற்றச்சாட்டு இன்னுமே நாங்கள் நிரூபிப்போம். ரைட், அதை நீங்க சட்ட ரீதியா அணுகுவீங்க அப்படிங்கிற. ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு பின்னணியில் இருப்பது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம்.
ரைட். நான் அந்த கேள்வியை காங்கிரசிடம் எடுத்து செல்ல விரும்புகிறேன். நான் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு இந்த கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழே தான் இன்னைக்கு என்டிடிவி வந்து இன்னைக்கு தண்டனைக்குள்ளாகி இருக்கிறது. அந்த இதை வந்து கடுமையா காங்கிரஸ் கட்சி எதிர்த்து இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் பண்ணி இது என்ன மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடக்குதுன்னு கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அந்த கேபிள் டிவி ரெகுலேஷன் சட்டத்துல இப்படி ஒரு தொலைக்காட்சியுடைய ஒளிபரப்பையே தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி. அப்படின்னும் போது காங்கிரஸுக்கு இதை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் வருது. இல்லை, அதாவது அந்த சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்போ கொண்டு வந்திருக்கிறது அதுக்கு உள்ள பைலாஸை உருவாக்கியிருக்காங்க, லாஸை உருவாக்கியிருக்காங்க, ரூல்ஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த ரூல்ஸில் 2015 அதாவது இப்போ பிஜேபியினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலேட் பண்றாங்க. ரூல்ஸ்ல என்னென்ன விஷயங்களுக்கு தண்டிக்கலாம்ங்கறத தான் பாஜக அரசாங்கம் மாற்றுகிறதே அதுல கொண்டுட்டு வந்திருக்காங்க. அரசாங்கம் விரும்பினால் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது நலன் கருதி எந்த ஒரு தொலைக்காட்சியும் பவர் டு ப்ராஹிபிட் ஆபரேஷன் ஆஃப் கேபிள் டெலிவிஷன் அப்படிங்கறது அந்த கிளாஸஸ் செக்ஷன் 20 அப்படிங்கறத கொண்டு வந்தது 1995 காங்கிரஸ் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்போ காங்கிரஸுக்கும் அந்த விஷயத்துல உடன்பாடு இருந்துதானே கொண்டு வந்திருக்கிறது. அதாவது எந்த வகையில் இதை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, பம்பாயில் மும்பையில் நடந்த தாக்குதல் இருக்க 2008 அதுக்கு ஒரு உதாரணம். அது எந்தெந்த இடத்துல டெரரிஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, எந்த இடத்துல எந்தெந்த படைகள் உள்ளே நுழைஞ்சிருக்குது, காவல்துறையில் எப்படி போயிருக்காங்க, எந்த அறைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா டெலிவிஷன் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவன் உள்ளே உட்காந்து டெலிவிஷனை போட்டு பார்த்துட்டு அவங்கள சுட ஆரம்பிச்சிட்டான் உள்ளே இருந்த டெரரிஸ்ட். அதுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 2012 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்துல் அலாமும் இப்போ பிரகாஷ் ஜஸ்டிஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி வந்து உங்களுக்கு ரன்னிங் கமிட்டி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள்லாம் அவங்க காப்பாற்றப்பட முடியும்? புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2012 அதில் என்ன சொல்கிறாருன்னா கொண்டு வந்தது 1993 அது எல்லா நாட்டிலையும் இருக்குது. இந்த இந்தியாவில் மட்டும் கொண்டு வரப்படலை. நீங்க இந்தியாவுல சட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பாஜக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க, அதை இன்னைக்கு அமல் பண்றாங்க, ஒரு தண்டனை கொடுக்கறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்கறீங்களே ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரல? ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது விவாதத்துக்கு கொண்டு வருகிறோம். இப்போ இதே மாதிரி நீங்க ரூலை ஃப்ரேம் பண்ற போது ஏன் அதை விவாதத்துக்கு கொண்டு வரல? இவங்க நேர்மையானவங்களா இருந்தா பாராளுமன்றத்தில் சொல்லிருக்க வேண்டியது. பார்லிமெண்டோட அப்ரூவல் இல்லாம ரூல் ஆகாது. ரூல் வந்து எப்படின்னா ரூல் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை பண்ணனும், பின்னர் பாராளுமன்றோட மன்றத்தோட ராட்டிஃபிகேஷன் பண்ணலாம். வைக்கிறது அது. அது வைக்கிறது தானே தவிர அது ஒன்று விவாதத்துக்கு உட்படுத்துறது இல்லை. ஏன் விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கலாமே? இதை நேர்மையான எண்ணத்தோடு இருந்தாங்க இல்லையானால செய்திருக்கலாம். ஏன் இவங்க மேலே இவ்வளோ சந்தேகப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனும் ஒரு இறந்து போயிடுறாரு. அவரை போய் அவர் குடும்பத்தினர் போய் பார்க்குறதுக்கு கூட போலீஸ் காவல் போடுறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் வரவிடக்கூடாதுங்கிறாங்க, எதிர்கட்சி தலைவரை வரக்கூடாதுங்கிறாங்க, இன்னொரு சட்ட அமைச்சரை கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அராஜகம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருகிற பொழுது இது எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குஜராத் மாடலில் ஆட்சி நடத்துகிறோம். குஜராத்தில் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்களோ, எப்படி ஊடகத்தாளர்கள் கொல்லப்பட்டார்களோ, அந்த அட்டூழியத்தை எவ்வாறு தடுக்க முடியாமல் இருந்தார்களோ, அதே போல் இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல மத்திய பிரதேஷ் வரையில் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ந்து வரக்கூடாது என்பதனாலே தான் எல்லா மக்கள் மத்தியிலையும் இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர இது காங்கிரஸா இல்லை பிஜேபியா அவங்க விவாதம் கிடையாது. ஆட்சி முறையில் இன்றைக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டிய காரணம் என்ன? அதுவும் 10 மாசத்துக்கு அப்புறம் செய்யணும். ஜனவரி 4ஆம் தேதி நடந்தது. நீங்க இன்னைக்கு தீர்ப்பு இன்னைக்கு சொல்றீங்க, நவம்பர் மாசம் 4ஆம் தேதி நீங்க சொல்றீங்க. இது என்ன தேவை? என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்க ஒரு காலகட்டம். ஏன் அதை நீங்க அது காரணங்கள் நீங்க இப்ப எப்படி நெருக்கவட்டில் போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு இறந்து போன வீட்டுக்கு போறதுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் போகக்கூடாது, கேஜ்ரிவால் போகக்கூடாது, அரெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு சட்டம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சட்டம். அப்போ என்ன நீங்கள் தொடராக சொல்ல போறீங்க? ஒழுங்காக இருந்துக்கிறங்க, இல்லைன்னா குஜராத் மாடல் இந்தியா முழுவதும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதான சொல்றாங்க. சோ இது ஒரு மிரட்டல் துணியில தான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த விஷயங்களை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் பொறுப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவா என்ற சந்தேகங்களையும் பல அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாஜகவினர் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி,
இதுல இந்த ஒரு ஒளிபரப்பு ஒரு சேனல் ஒளிபரப்பு செய்த விஷயங்கள்ல தேசிய பாதுகாப்பு வந்து கவலைக்குள்ளாகி இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாஜக நினைத்திருந்து அதை திருத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையாகவே அதோடைய இன்டென்ஷன் அப்படின்னு இருந்திருந்தா அதுக்கு பல்வேறு வெவ்வேறு சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன, அதெல்லாம் ஏன் பின்பற்றப்படவில்லை என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. நியூஸ் பிராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற செய்தி ஒளிபரப்பு தர ஆணையம் அப்படிங்கிறத செய்தி தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களே தானாக முன்வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மூலமா ஒரு நடவடிக்கைக்கு ஏன் இனிஷியேட் பண்ணிருக்க கூடாது? ஏன் அரசாங்கம் தானாவே முன்வந்து இந்த விஷயத்தை டைரக்டா பனிஷ்மெண்ட், ஒரு விசாரணை இல்ல, ஒரு அப்பீலுக்கான ப்ரொவிஷன் இல்ல, அடுத்த கட்டமா உங்களை கேள்வி நீங்க உங்களோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்லாம எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு விஷயமா? இது எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் அங்கே கொடுக்கவே இல்லைங்க. இது தீர விசாரித்து ஏற்கனவே சுதர்சன் நாச்சியப்பன் பேசுகின்ற பொழுது எதற்காக இத்தனை கால அவகாசம் எடுத்துக்கொண்டால் அவர் தான் கேள்வி வைச்சார். எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் கூட தேவைப்பட்ட கால அவகாசம் கொடுத்து அவருடைய பதிலை கேட்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே அரசாங்கம் நேரடியாக இதில் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் திரு நரேந்திரன், ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இது காங்கிரஸ் ஆட்சியில 8 முறை 7 முறையோ 8 முறையோ இதற்காக வார்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க, எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு செய்தி தொலைக்காட்சியை ஏர்ல இருந்து எடுக்கல, அவங்க வார்னிங்ஸ் தான் இஷ்யூ பண்ணாங்க. நீங்க சொல்ற மும்பை தாக்குதல் உட்பட அவங்க வந்து வார்னிங் இஷ்யூ பண்ணாங்க. என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க, ரொம்ப அடிப்படையான கேள்வி தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அரசாங்கம், நான் வேற யாரோ ஒரு தனிநபர்னா உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு சொல்லும்போது இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது நபர், ஒரு பொது ஆணையம், ஒரு நீதிமன்றம், அவர்கள் தானே தீர்ப்பு சொல்ல வேண்டும். நீங்க எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தண்டனையை நிர்ணயிக்கிறதும் நீங்களேன்னு சொல்லும்போது அது ஒரு நியாயமான விஷயமா படுதா? அரசாங்கம் என்ன தனிநபர் நினைக்கிறீங்களா? அரசாங்கம் பொதுவான அமைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் நாட்டில் கூட 130 கோடி மக்களுக்கு எதிராக வழக்கு தொடர முடியும் சார் இந்த நாட்டில். அரசாங்கமும் அக்கௌண்டபிள், அரசாங்கம் இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இல்லையா? அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும். எவ்வளவு கேசஸ் இன்னைக்கு இந்தியா முழுவதும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே அதிகமான வழக்குகள் தொடரப்படுகிறது, நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்துக்கும் வேறு ஒருவருக்கும், ஒரு சேனலுக்கு, ஒரு தனிநபருக்கு யாருக்கோ பிரச்சனைன்னு சொல்லும்போது அரசாங்கமே பனிஷ் பண்றது சரியாக இருக்குமா? அதுக்கு ஒரு இல்ல இந்த தர ஆணையம், ஒரு ஊடகத்துறையோட ஆணையம் அல்லது ஒரு நீதிமன்றம், அப்படி ஒரு பொது அமைப்பு தேவைதானே, அவங்க தானே தீர்ப்பு சொல்லணும். இது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வேற ஏதாவது சாதாரண விஷயமாக அப்படி செய்திருக்கலாம். இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அது குறிப்பாக தீவிரவாதிகள் அதிகமாக இந்த நாட்டை மீது தாக்குதல் தொடக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை உடனடியாக தடுத்தே ஆக வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் இருக்கின்றதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சொல்றீங்க, நிச்சயமா ஏற்கனவே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நீங்க யாருமே நினைக்க முடியாது, எந்த ஊடகமும் நினைக்க முடியாது, இல்ல எந்த ஒரு தனி மனிதனும் கூட நினைக்க முடியாது. பட் அந்த டேர்ம் எவ்வளவு வேகா இருக்கு, எவ்வளவு அதுல வந்து அது அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிறது. இந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிரா, இந்தியாவோட பாதுகாப்புக்கு எதிராக, இந்தியாவுக்கும் வேறொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுக்கும் வகையில, இல்ல பொது நலனுக்கு கேடு விளைவிக்கும் வகையில இப்படியெல்லாம் ஒளிபரப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த எல்லா டேர்முமே எதுக்கு வேணா இதை பொருத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி அங்க கொடுமைகள் நடக்கிறதுன்னு நீங்க ஒரு செய்தி வருகிறது அப்படின்னா அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உறவை பாதிக்கும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை எவ்வளவு செய்திகளுக்கு இதை பொருத்தி பார்க்க முடியும். இந்த டெர்மினாலஜி ரொம்ப பிராடா இருக்கு, ஸ்பெசிபிக்கா இல்ல, பல்வேறு விஷயங்களை இதன் கீழே பொருத்த முடியும்னு சொல்லும்போது நாளைக்கு எதுக்கு வேணா நடவடிக்கை வரலாமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்படும் இல்லையா? நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. பத்திரிகையாளர்களோ தொலைக்காட்சி பயப்பட தேவையில்லை. இது தீர ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவை ஒழிய ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் எடுக்கப்பட்ட முடிவல்ல. நிச்சயமாக இரு நாட்டு உறவுகளை பாதிக்காது என்று கருதுகின்ற பொழுது நாம் நடவடிக்கை எடுக்க போறோம். எத்தனையோ விஷயங்கள், இலங்கை பிரச்சனை, எவ்வளவு தொலைக்காட்சிகள், அதற்கு எதற்கு குஜராத்தில் நடந்த சம்பந்தமில்லாத திரு நரேந்திர மோடிகள் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வாரி இறைக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம்? ஒன்றும் செய்யவில்லையே. இது நாட்டுடைய இறையாண்மை, நீங்கள் சொன்னது போல நாட்டுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, இதன் காரணமாகத்தான் அரசாங்கம் இதில் கொஞ்சம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. தனிநபர் பிரச்சனை என்பது வேறு, அரசாங்கம் நாட்டுடைய இறையாண்மை, நாட்டுடைய பாதுகாப்பு இது குறித்து பேசுகின்ற பொழுது, பொதுமக்களை பாதுகாக்கின்ற போது நிச்சயமாக அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துத்தான் ஆக வேண்டும். திரு சுதர்சன் நாச்சியப்பன் பேசுகின்ற பொழுது தேவையில்லாமல் ஒரு விவாதத்தையும் வைத்தார்.
ஏதோ ராகுல் காந்தி அவர்கள் சென்ற பொழுது அந்த முன்னாள் ராணுவ வீரன் உண்மையை புரிந்து கொள்ள கூட முடியாமல் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீணாக ராகுல் காந்தியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் செய்கிறார், அதுல உண்மையை கொஞ்சம் கூட சொல்லாமல் இருக்கின்றது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சுதர்சன் ஆட்சேபன் போன்ற நாட்டு பற்ற மிக்கவர்கள் ஒரு கட்சி சார்ந்து அவர் தலைவர் செய்வதெல்லாம் சரி என்று எப்படி ஏற்றுக்கொள்ள என்னால் சொல்ல முடியவில்லை. அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் வைத்திருக்கிறார். ஊடகம் சம்பந்தமான விவாதத்தை தொடர்ந்து நடத்த அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். தொடர்ந்து ஊடகம் சம்பந்தமான விவாதத்தை நடத்த அலோவ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் தான் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு அன்றாடம் ஊடக விவாதங்கள் நாடு முழுவதும் பல்வேறு தொலைக்காட்சிகள்ல நாளிதழ்கள்ல கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு. அன்றாடம் பாஜக அரசாங்கத்தை பற்றி விமர்சனங்கள் இல்லாத நாளிதழ்களே கிடையாது, தொலைக்காட்சிகளே கிடையாது. அதுக்கெல்லாம் நாங்க நடவடிக்கை எடுத்தோமா? திரு மோடி அவர்கள் பத்தி எவ்வளவோ விமர்சனம் வருகிறது, அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தோமா? நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தானே எடுக்கிறோம், என்ன தப்புன்னு கேட்கிறேன். இல்லை, பாதுகாப்பு இதில் வந்து நம்ம அதுலேயும் பத்திரிகையாளருக்கு அது தேசிய பாதுகாப்பை செய்ய வேண்டியது, அதை பற்றி அதை கருதி தான் அவங்க செய்தி கொடுக்கணுங்கிறது அதில் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல. ஸோ அந்த இதில் அதான் அந்த லா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த லாவை அபைட் பண்ணி தான் வந்து நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட்டும் ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுதான் இது ரூல் ஆஃப் லா. நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அதுதான், அதில் ஒன்றும் யாருக்கும் இது இல்லை. ஆனால் இதில் நம்ம என்ன ஒரே ஒரு இது என்ன சொல்கிறோன்னா, இந்த தீர்ப்புக்கு முன்பு, இந்த தீர்ப்பு அவங்க வர்றதுக்கு முன்னால் அதை வந்து அவங்க வந்து ஒரு வேறு விதமாக கூட இதை கையாண்டிருக்கலாம். அதாவது இந்த தீர்ப்பை வழங்குவதை முன்னால் இது எப்படி ஏன்னா இந்த செய்தி நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி விதிமுறைகளை நம்ம செஞ்சுருக்கோம் போயிருக்கோங்கிறத பற்றி, அதாவது என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, இந்த அரசாங்கத்திற்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த இது. ஸோ அதை அவங்க வந்து அந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு அரசாங்கம் அவங்க தான் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ அதில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இவங்க வந்து தேசிய பாதுகாப்புக்காக நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற சொன்னால் கூட, நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களும் வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்புள் தான். அரசாங்கத்தின் மீது விமர்சனம் எழும்போது அரசாங்கம் பதில் சொல்கிறது, ஊடகங்கள் மீது விமர்சனம் எழும்போது நம்ம திரும்ப அரசாங்கம் இதுல நடவடிக்கை எடுக்கணும் சொல்றது சரியா இருக்குமா? ஊடகங்கள் தங்களை தாங்களே ஒரு சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சீர்தூக்கி, அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்ம பிரஸ் கவுன்சில் இருக்கு, அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அண்ட் தென் நீங்கள் டிவி மீடியா ஒரு பாடி வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த நான் நியூஸ் சேனல்ஸ்க்கு இன்னொரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாடிஸை இவங்க வந்து அவங்க டேப் பண்ணலாம். ஒன்று இல்லாட்டா கூட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த செய்தி நிறுவனங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ விதிகளை கொண்டு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கும் நீங்கள் வந்து இது சென்சிட்டைசேஷன் செய்யறதுக்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்யலை. அது மட்டும் இல்லை, ஒரு பொதுவாகவே ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை வந்து இந்த அரசாங்கம் நிரப்ப வேண்டும். ஏன்னா இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இவர் ஒரு 300 சீட்டுக்கு மேலே ஒரு மெஜாரிட்டி வந்த இவர் அது செய்யலை. ஸோ ப்ரெஸ்ஸோட ஒரு அந்த இயர் எண்டு போது ஏதோ ஒரு இது, அது வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக இல்லை. அதாவது இந்த மோடி அரசாங்கத்தின் மீது இருக்கிற ஒரு பப்ளிக் இம்ப்ரெஷன் என்னன்னா, அவங்க வந்து செய்தி நிறுவனங்களோடு நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஒன்று நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், அவங்களோட நெருக்கமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னும் அரசாங்கத்துக்கும் ஊடகங்களுக்குமான உறவை வந்து இன்னும் பெட்டராக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். இந்தியாவில் தற்போது பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு அச்சு ஊடகங்களை தொடர்ந்து முறைப்படுத்துவதற்காக சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. காட்சி ஊடகங்களுக்கும் ரேடியோ போன்ற இணையதளம் போன்ற ஊடகங்களுக்கு அப்படி எந்த ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பும் அவர்களை முறைப்படுத்துவதற்கு இந்தியாவில் இல்லை. ஏன் இல்லை? அப்படி ஒரு நிறுவனம் வர வேண்டும், செய்தி தொலைக்காட்சிகளும் இந்த வரையறைக்குள் வர வேண்டும் என்று கூறியவர் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் முன்னாள் தலைவராக இருந்த திரு நீதியரசர் மார்க்கண்டே கட்ஜு அவர்கள். அது போன்ற ஒரு முறைப்படுத்தக்கூடிய ஆணையம் வருவதற்கான அவசியம் இருக்கிறதா? அதை ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா? அப்படி ஒன்றை ஏற்படுத்த அரசாங்கம் தயாராக இருக்கிறதா?
ஊடக சுதந்திரம், ஊடகங்களுடைய பொறுப்பு என்று பல்வேறு விஷயங்கள் சார்ந்த கேள்விகள் எழுந்துள்ளன. நான் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் திரு சுதர்சன் ஆச்சிப்பன் அவர்களிடத்தில் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், உச்சநீதிமன்றம் இந்த அவதூறு வழக்குகள் தொடரக்கூடிய சட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி அவர்கள் உட்பட பல்வேறு தலைவர்கள் வழக்கு தொடரும்போது உச்சநீதிமன்றம் அவதூறு வழக்குங்கிற சட்டம் இருந்தே தீர வேண்டும், அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைக்கும் போது அதுக்காக அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட முடியாது, ஏன்னா நம்முடைய கருத்து சுதந்திரம் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது, ஒரு வரையறைகளுக்கு உட்பட்டுதான் நம்மளுடைய கருத்து சுதந்திரம் இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அப்படின்னும் போது அந்த ஒரு வரையறைக்குள்ள இந்த மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை வருதுன்னு ஏன் பார்க்க கூடாது? அதாவது வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி யார் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல கேள்வி கேட்குற போது அருமை சோர் பிஜேபி நண்பரை பார்த்து நீங்கள் கேட்குற போது அந்த கேள்வி அருமையான கேள்வி ஒன்று கேட்டீங்க. அதாவது கவர்மெண்ட் முடிவெடுக்க முடியாது, கவர்மெண்ட்டினுடைய அதாவது மினிஸ்டர்ஸ் முடிவெடுக்க முடியாது. இது அது மன்னருடைய ஆட்சியில் மட்டும்தான் மன்னர் முடிவெடுக்க முடியும். இங்கே அந்த சட்டம் அப்படிதான் சொல்லுது. அந்த சட்டம் கேபிள் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் கவர்மெண்டே முடிவெடுத்து கவர்மெண்டே பீனலைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டுங்கிறது செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். எங்கே மினிஸ்டர்ஸுக்கு அதிகாரம் கிடையாது. மினிஸ்டர்ஸ் நேரடியாக ஒருத்தருக்கு தண்டனை விதிக்கலாம், இல்லைனா தண்டனை எடுக்கலாம்னு இருக்க முடியாது. அது கேபினெட்டுக்கு ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணலாம், அமெண்ட் பண்ணலாம். இப்போ இவங்க செஞ்சிருக்க வேண்டிய ஒன்று ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கணும், இல்லைனா கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா செக்ரட்டரிக்கு ரெஃபர் பண்ணி செக்ரட்டரி ஆர்டர் போட்டிருக்கணும். அப்படின்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. எந்த ஒரு ப்ரொவிஷனையும் கொடுக்கவே இல்லை. அந்த சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டு பாஜக ஆட்சியில வலுப்படுத்தப்பட்ட சட்டம், அப்படி எந்த ஒரு ப்ரொவிஷனையும் கொடுக்கவே இல்லை. மூணாவது நபருக்கு போகணும்ன்ற ப்ரொவிஷனே அதுல இல்லை. 2015 இவங்களா ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி ஒன்று போட்டுக்கலாம், அந்த கமிட்டியில் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மன்னருடைய ஆட்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதைத்தான் நாங்கள் எதுக்குறோம், மன்னருடைய ஆட்சியே கூடாதுங்கிறது. ரெண்டாவது நீங்க கேட்டப்ப கேள்விக்கு என்னன்னா, டெஃபமேட்டரிங்கிறது ஆரம்ப காலத்துல என்னுடைய நினைவு ஞாபகம் வந்துருச்சு, கேட்டுடுறேன். அசீம் திரிவேதின்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவர் ஒரு கார்ட்டூன் போட்டாரு, ஊழலுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில ஒரு கார்ட்டூன் போட்டாரு அப்படின்னு சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ அது என்ன மாதிரியான கருத்து சுதந்திரம் ரீதியான விஷயம்? கருத்து சுதந்திரத்தை வருங்கால அடுத்தடுத்த காலகட்டத்தில் இப்போ ஏன் இவங்கெல்லாம் இப்போ லைவ் டெலிகாஸ்ட்டில் காட்டுறாங்க இந்த மாதிரி சம்பவங்களை, ஏன்னா இப்போ பிபிசியில் அது மாதிரி காட்டுறாங்க, சிஎன்பியில் காட்டுறாங்க, இவங்க பூரா என்ன காட்டுவாங்கன்னா லாங் ஷாட்டில் காட்டுவாங்க. அது அப்படியே போய் கட்டணம் இந்த கேஸாவது ஒரு ராணுவ நடவடிக்கை லைவ் டெலிகாஸ்ட் அது போன்ற சில விஷயங்கள் அதை நிச்சயமா ஆய்வுக்கு உட்படுத்தது, அதை நான் இது பண்ணல, இவங்களோட நடவடிக்கை சரின்னு சொல்லல. ஆனா ஏதாவது ஒரு ராணுவ ரீதியான நடவடிக்கை நாட்டுடைய பாதுகாப்புன்ற சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு தேச துரோக சட்டம், செடிஷன் கேஸ். அதாவது அந்த கார்ட்டூனுடைய விளைவுகளை பற்றி தான் தேச துரோகத்தை பார்க்கணுமே தவிர அதை பற்றி நீதிமன்றத்துக்கு போய் அவருக்குள்ள தீர்ப்பு கிடைக்குது இல்லை. நீங்கள் அது இல்லாமல் நீங்களே தீர்ப்பு சொல்கிறதுக்கு எங்கே இருக்குது? மன்னர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மோடியுடைய ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா? அவர் சொல்கிறபடி நாளைக்கு எல்லாரையும் தூக்கில் தொங்க விட்டுருவாரா? அப்படி ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். மூன்றாவது ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் போகணுமே தவிர அவங்களாக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை சொல்லுங்கள், ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி முடிவெடுத்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாங்க. அல் ஜசீராங்கிற ஒரு செய்தி தொலைக்காட்சி 2005, if I'm not wrong, the senior journalist can correct me, இந்தியா மேப்பை தப்பா காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே போன்ற ஒரு நாளோ 2 நாளோ அந்த தொலைக்காட்சி இந்தியாவில் ஒளிபரப்ப கூடாதுன்னு காங்கிரஸ் அரசாங்கம் தடை செய்திருக்கு. செக்ரட்டரி போட்டிருப்பாரு ஆர்டர், அந்த கன்சர்ன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி போட்டு. அதேதானே இப்போ நடந்திருக்கு. இவர் வெங்கையா நாயுடு போட்டுட்டு அதுக்கு ரிலீஃப் இருக்குங்க, அதுக்கு ரிலீஃப் இருக்கு. இதே மினிஸ்டர்ட்ட திரும்ப இதே சட்டத்தின் கீழ இதே போன்ற you can correct me if I'm wrong, இதே சட்டத்தின் கீழ தான் அது செய்யப்படுது. திரும்ப அதே அமைச்சர்ட்ட அவங்க சொன்னாங்கன்னா அது அவர் ரிவைஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதே இந்த மேல்முறையீடுக்கு போக முடியும், இதுல அப்பீல் பண்ண முடியும், அடுத்த கட்டமா அவங்க மேல்முறையீடு செய்ய முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே நீங்க முடிவு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப இது மன்னர் ஆட்சி செய்ததுன்னு சொல்லி இதேதான் சார் எக்ஸாக்ட். இல்ல அமைச்சர்கள் செய்யல, செக்ரட்டரி செஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடியது பூராவுமே செக்ரட்டரி லெவலில் அவங்கவுங்க ஆர்டர்ஸ் யார் அத்தாரிட்டி அப்படின்னு டெஃபினேஷனுக்குள்ளே யாரை டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் செஞ்சுருப்பாங்களே தவிர அமைச்சர்கள் செய்கிறது கிடையாது. இப்போ மிகப்பெரிய அளவுக்கு இது வர்றதுக்கு முக்கியமான காரணமே வெங்கையா நாயுடே செஞ்சுட்டு வெங்கையா நாயுடே இப்போ பதில் சொல்லிட்டு இருக்காரு. ரைட், ஓகே. இது அவர்கள் தானாக முன் அரசாங்கம் செய்கிறது அப்படிங்கிற பார்வையை நீங்கள் வலிமையாக இருக்கீங்க உங்களுடைய ஸ்டாண்டில். நான் திரு ஷியாம் அவர்களிடத்தில் கேட்க விரும்பக்கூடிய விஷயம்,
இன்னைக்கு ஊடகத்திற்கு மீது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்கள், அனைத்து பத்திரிகையாளர்கள், பல்வேறு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. பட் ஊடகம் தன்னைத்தானே சீர்தூக்கி பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா? ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை பின்பற்றி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இது கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்டதா ஊடகங்கள் அப்படின்ற சந்தேகம் கூட பாஜகவினர் தரப்பில் எழுப்புறாங்க. ஊடகங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல. ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் இயங்க முடியும், வேற வழியே கிடையாது. இதுல சம்பவம் நடந்து பல மாதங்கள் கழித்து அது குறித்த விசாரணைகள் நடத்தி 9/10 அன்று தான் ஒரு நாள் டெலிகாஸ்ட் தடுத்து நிறுத்தணும்னு அந்த உத்தரவு. தீர்ப்பு அல்ல, அது அரசு ஆணை, அவ்வளவுதான். 9/10க்குள்ள நம்ம இதை விட பெரிய சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இன்னொரு அதுக்கு ப்ராப்பர் லீகல் ஃபாரத்துக்கு போய் அவங்க ரிட்ரஸல் தேடிக்கலாம். சாதாரண ஒரு அரசு ஆணை, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்னு சொல்றாரு, அன்னைக்கு எல்லாருமே ஒரு நாள் ஒளிபரப்பு நிறுத்துங்க, இந்தியாவில் உள்ள அவருடைய கருத்து இல்ல, அப்படி யாரும் செய்ய போறது இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரேன். இல்ல, அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வேற ஒரு விஷயம். அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, ஒரு சாலிடாரிட்டியை காட்டலாம் அப்படின்னு பாயிண்ட் சொல்றாரு சோகா. ஊடகங்கள் எல்லாம் ஒரு அணியில திரள்றதுன்னா எல்லாரும் காவிரி பிரச்சனைக்கு விவசாயிகள் போராடுற மாதிரி இந்த பிரச்சனைக்கு எல்லா ஊடகங்களும் போராட வேண்டியதானே? ஒரு நாள் எல்லா ஊடகங்களிலும் தான் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் அடங்கிய ஆசிரியர்களுடைய சங்கம், பத்திரிகையாளர்களுடைய சங்கம் தான் அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. NDTVக்கு ஏற்பட்ட ஒரு தண்டனையை பற்றி நீங்க விவாதம் நடத்துறீங்க, அவ்வளவுதானே? ஊடகங்களுடைய ஆசிரியர்கள் கொண்ட, ஊடக பத்திரிகையாளர்கள் கொண்ட சங்கங்கள் தங்களுடைய கண்டன அறிக்கைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகள்ல கண்டன அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்க பத்திரிகை காலத்துல பிற பத்திரிகைகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்களும் அதுல பங்கெடுத்துக்குவோம், நாங்களும் அந்த கூட்டங்கள்ல பேசுவோம். இப்ப நீங்க காட்சி ஊடகங்கள் என்ன பண்றீங்க? காட்சி ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு, நீங்க நியூஸ் பிராட்காஸ்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வச்சிருக்கீங்க. உங்களோட அந்த அசோசியேஷன் உட்பட எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன சொல்லுது? 7 என்லார்ஜிங் நேஷனல் செக்யூரிட்டி. 7th கிளியரா சொல்றாங்க, கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பிராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தலைப்பு. அதுல என்டேஞ்சரிங் நேஷனல் செக்யூரிட்டியில நீங்க பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த நடைமுறைக்கு உட்பட்டு அந்த ஆணையத்தின் மூலமா இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது அவங்க சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு ஆணையம் இருக்கிறது, அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அரசாங்கம் தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்றது எப்படி நியாயமாகும்னு கேக்குறாங்க. டிக்கெட் வாங்காம ரயில்ல பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னா ரயில் பயணிகள் சங்கத்துக்கு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணுமா? இது ஒரு ஊடக சுதந்திரம்னு வரும்போது அதுல கூடுதல் அதுல ஒரு பொறுப்பு வருகிறது அப்படிங்கறத சேர்ந்து பார்க்க வேண்டும். திருப்பியும் முதல்ல நான் சொன்னதுதான், ஊடக சுதந்திரம் என்பது ஊடகங்கள் இன்னும் முன்னெச்சரிக்கையோடு கையாள வேண்டிய ஒரு இருபக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். ரைட், ஊடகங்களும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க இங்க பதிவு செய்கிறீர்கள். நான் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், மார்க்கண்டே கட்ஜு சொல்றாரு, அவர் பிரஸ் கவுன்சில்ல சேர்மனா இருந்தவர், காட்சி ஊடகங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு நீங்கெல்லாம் ரெகுலேஷனுக்குள்ள வாங்க, செல்ஃப் ரெகுலேஷன் ஏன் போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நீதிபதிகள் உட்பட தேசிய ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் போட்டு அவர்கள் தாங்களே தங்களுக்குள்ள கொலீஜியம்ல முடிவெடுத்துக்க முடியாது, ஒரு பொது அமைப்புக்குள்ள வர வேண்டும்னு இன்னைக்கு பாராளுமன்றம் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நீதிபதிகளுக்கே அந்த சட்டம் பொருந்தும் போது ஏன் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எங்களை தாங்களே சுய பரிசோதனை தான் செய்து கொள்வோம், அரசாங்கம் எங்கள் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது சரியா? அதாவது இப்போ கருத்து சுதந்திரம் அதான் அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த கருத்து சுதந்திரம் நீங்கள் ஒரு செழுமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அடிப்படையான இதுவாக இருக்க முடியும். அது முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை யாரும் ஒன்றும் கொஸ்டின் பண்ணலை. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் எக்ஸிட் போல் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பத்திரிகைகள் பத்திரிகைகளோ ஊடகங்களோ ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒன்றும் அவங்க செயல்படுற இதுவாக இல்லை. அவங்களும் அதாவது நீங்கள் அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணி அவங்களையும் நீங்கள் அதுதான் அவங்களுடைய அழகே தவிர எங்களுடைய அதிகாரத்தை காட்டுவோம், நாங்கள் சட்டம் வச்சுருக்கிறோம், நாங்கள் கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, 350 பேர் என்கிட்ட இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாயகத்தில் அந்த ஒரு அதிகார தோரணை அதுதான் நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். இது ஸோ அதனால் அது இது இல்லை. தட் இஸ் இந்த எது சொன்னால் அதாவது இப்போ செல்ஃப் ரெகுலேஷன் தான் ஐடியல், அதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெகுலேஷன். அதுக்கு நீங்கள் அதை தான் நீங்கள் வளர்த்துக்கணுமே தவிர நான் என்னுடைய அதிகார கீழே உங்களை கொண்டு வருவேன் அப்படின்னா அப்போ கருத்து சுதந்திரம் என்ன ஆகும்? ரைட், அந்த கருத்து சுதந்திரத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா
பத்திரிகைகளுக்கு வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிடையாது. ஐபிசி சிஆர்பிசி தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இதுல வந்து ரெகுலேஷன் எப்படி PCI இருக்கு? இல்ல பிசிஐ வந்து நம்ம தண்டனைக்காக போறோம் அங்க, அதுக்கு மேல நம்ம அப்பீல் போறோம். அப்படி ஒரு கவுன்சில் கூட காட்சி இல்ல 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 அந்த இடத்துல ஒரு ஃபைன் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து அப்லிங்கிங் ஃப்ரம் இந்தியன் சாயில் இங்க இருந்து சிக்னலை மேல அனுப்புறதுக்கும் டவுன்லிங்குக்கும் உங்களுக்கு ரெகுலேஷன் இருக்கு. நான் வந்து ஒரு கேபிள் ஆபரேட்டர் வச்சுக்கங்க, உங்க சிக்னலை நான் வாங்கி டிவி பெட்டியில உங்க படத்தை நான் காட்டுறதுக்கு என்னைய கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதான் உங்களோட கேபிள் டிவி நெட்வொர்க். அப்புறம் 2 கைட்லைன் வருது. ஆக ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எப்பவுமே காட்சி ஊடகங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான். ஆனால் பத்திரிகைகளுக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னா கோர்ட். 2 கடையில மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என் பேர்ல நீங்க கேஸ் போடணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் வரணும். சிஆர்பிசில போடுவீங்க, ஐபிசில போடுவீங்க, எதுனாலும் போடுவீங்க. அதே செடிஷன் தான். ஆனா நீங்க கோர்ட்ல தான் எனக்கு போட முடியும். ஆனால் உங்களுக்கும் அதே செடிஷன் தான். ஒரு நாள் நீ ஆஃப் பண்ணு, 30 நாள் ஆஃப் பண்ணு, நீங்களே சொன்ன மாதிரி 15 நாள் ஆஃப் பண்ணுங்கிற தண்டனையை கொடுத்துடலாம். ரைட். நான் திரு நரேந்திரன் அவர்களுடைய இறுதியான கருத்தை இந்த விவாதத்தில் பெற விரும்புகிறேன். செல்ஃப் ரெகுலேஷன், தங்களை தாங்களே முறைப்படுத்திக் கொள்வதுதான் ஊடகங்களுக்கு ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். நாம் கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் எப்போதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்கங்கள் கை வைத்திருக்கின்றனவோ, அது எமர்ஜென்சி காலம் தொடங்கி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அரசாங்கங்கள் கடுமையாக ஊடகங்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதில் தான் குறியாக இருந்திருக்கின்றன. நம்ம ஒவ்வொரு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய சரத்துகளையும் இருக்கும்போது பார்க்கிறோம். அப்ப அரசாங்கத்தின் கையில் இந்த மாதிரியான ரெகுலேஷன் விடப்பட்டதென்றால் ஊடகங்களுடைய அடக்குமுறையை நோக்கி தான் அது போகும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கருத்துக்கள் மட்டும்தான் வெளிவரணும், மற்ற எதிர்கருத்துக்கள் வெளிவரக்கூடாதுன்ற விஷயத்தை நோக்கி போகும்ன்ற ஒரு அச்சம் தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது திரு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில. சோ இது செல்ஃப் ரெகுலேஷன் தான் தீர்வு, அரசாங்கம் ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இறுதியான கருத்து திரு நரேந்திரன். செல்ஃப் ரெகுலேஷன் தான் தேவை என்பது உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனால் அதை மீறி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அரசாங்கம் தலையிடாமல் எப்படி வேடிக்கை பார்த்திருக்க முடியும் என்றுதான் எனக்கு புரியவில்லை. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசலாம், பத்திரிகையாளர்களோட டைரக்டா என்கேஜ் பண்ணலாம். நீங்க இதெல்லாம் தப்பு செய்றீங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்க, அதுக்குன்னு சொன்னது போல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, அந்த அத்தாரிட்டியிடம் பேசலாம். டைரக்டா ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற போறதுக்கு பதிலா இது போன்ற விஷயங்களை செய்யலாமே அப்படின்னு ஒரு சஜஷன் வைக்கப்படுது. இது பனிஷ்மென்ட்னா எடுத்துக்கிட்டது ஜஸ்ட் வார்னிங். பனிஷ்மென்ட்னா அந்த பனிஷ்மென்ட் சார், ஒரு நாள் பூரா தொலைக்காட்சி ஒளிபரப்பு கூடாதுன்னு சொல்றது பனிஷ்மென்ட் இல்ல, எச்சரிக்கை தான். 30 நாள் கொடுத்திருந்தோம்னா அந்த தொலைக்காட்சியின் மேல எதையும் ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்லியிருந்தா இட்ஸ் அ பனிஷ்மென்ட். இது ஒரு வார்னிங் தான் கொடுத்திருக்கோம் நாம. இன்னொன்று மன்னராட்சின்னு சொல்லுகிறார் சுதர்சன. என்ன நியாயம் என்று மோடி அவர்கள் ஏதோ பெரிய பலத்தோடு இருக்கிறார், பத்திரிகையாளர் சந்திப்பதில்லை, எதையுமே பேசுவதில்லை என்று சொல்வதை எந்த நியாயம் என்று சொல்லவில்லை. இவர் இருக்கின்ற கட்சி ஜவஹர்லால் நேரு, நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி, இந்திரா காந்தி பிறகு சஞ்சய் காந்தி, சஞ்சய் காந்தி பிறகு ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி பிறகு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்படி இவர்கள் தான் ஒரு குடும்ப அரசியல வந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னராட்சி என்பது அதுதான். ஒரு சாதாரண ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்று கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு நாட்டுடைய பிரதம மந்திரி ஆக முடியும். அவர் இப்படி சர்வாதிகாரியாக ஒரு மன்னராட்சி நடத்தி கொண்டிருப்பார் என்று அவர் கருதுகிறார் என்று தெரியவில்லை. அமைச்சர்கள் முடிவெடுக்க கூடாது என்று அது எந்த அடிப்படையிலும் சொல்லுகிறாண்டும் புரியவில்லை. அமைச்சர்கள் முடிவெடுக்க கூடாது என்பதற்கு அப்போது அமைச்சர்கள் எதுக்கு செக்ரட்டரி சைன் பண்ணணுன்றார். செக்ரட்டரி அமைச்சர் உத்தரவு இல்லாமல் இவங்க காலத்தில் செக்ரட்டரி சைன் பண்ணாங்களா? அமைச்சர்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன முரண்பாடு என்பது எனக்கும் புரியவில்லை. அமைச்சர்கள் முடிவெடுக்காமல் செக்ரட்டரி எப்படி சைன் பண்ண முடியும்? அவங்க ஆட்சியில் நடந்ததெல்லாம் சரி என்று சொல்றார். அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் NDTV எவ்வளவோ அத்துமீறல் செய்திருக்கிறது, அதெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். சட்டத்தை அவர்கள் தான் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அது எங்களுடைய ஆட்சியில் அது முழுமையான ஒரு வடிவம் பெற்றது. ஆகவே ஆனாலும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுகின்றேன், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ பத்திரிகை சுதந்திரத்தில் எந்த விதத்தில் தலையிட மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களும் தன்னுடைய எல்லை என்ன என்பதை பார்த்து கொண்டு அதற்குள்ளாக இருந்து அவர்கள் இருப்பதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது, இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது. இதைத்தான் இறுதி கருத்தாக பத்திரிகையாளர்களுக்கு அந்த உறுதுணையாக இருப்போம் ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களை, நிச்சயமாக இந்த ஊடக சுதந்திரம் என்பதை தாண்டி கருத்து சுதந்திரம் என்பதுதான் ஜனநாயகத்துடைய அடிப்படை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நாம் ஜனநாயகத்தில் வாக்களிக்கிறோம், அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம், இதெல்லாம் தாண்டி ரொம்ப அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் என்னுடைய கருத்தை நான் தைரியமாக பதிவு செய்ய முடிகிறதா ஒரு சமூகத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக, ஒரு சமூகத்துடைய ஆரோக்கியமான சமூகத்திற்கு அடிநாதமாக இருக்கக்கூடியது கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எங்கேனும் ஏதேனும் ஒரு ஆபத்து வருமே ஆனால், அந்த கருத்து சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்படுமே ஆனால் அதை நிச்சயமாக பொறுத்து கொண்டிருக்க முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. அதற்கு எதிராக அனைத்து தரப்பினரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
அதே சமயம் ஊடகங்களுடைய செயல்பாடு என்று வரும்போது ஒரு பொதுப்படையான ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஊடகங்கள் என்று வரும்போது அவர்களுக்கு சில இடம் பொருள் ஏவல் போன்ற விஷயங்களை பார்த்து ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஊடகங்கள் வேகத்துடன் செயல்படக்கூடிய அதே நேரத்தில் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஊடகங்களும் சரி அரசாங்கமும் சரி இந்த ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து சுதந்திரம் பாழாகாத அதே நேரத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் இரண்டு தரப்பினர் என்ற கருத்தும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.